உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானும் தனது தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் குரு பகவானும். இந்த செவ்வாய் பகவானுக்கு குரு பகவான் நட்பு கிரகம், குரு பகவானுக்கு செவ்வாய் பகவான் நட்பு கிரகம். இவர்களது இணைவு குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் ஒரு ராசியினுடைய அதிபதி, தனஸ்தானாதிபதி, பஞ்சமாதிபதி இணைந்து உங்களது 7ஆம் வீட்டில் நின்று அவர்கள் 5 இடத்தில் அவர்களது பார்வை விழுது. இந்த பார்வையினுடைய அருமையான பிரதிபலன் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசினா செவ்வாயினுடைய அதிபதி சொல்லணுமா? உங்களை பொறுத்தவரையிலையும் யதார்த்தம், உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது, வெளிப்படையாக இருப்பீங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, எதுலேயுமே வாக்கு கொடுத்தீங்கன்னா தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாக்கை காப்பாற்றுவீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உழைப்பாளிகள், நீங்கள் திறமசாலிகள். ஆனால் அது என்னவோ எப்போ உங்களுக்கு 7 சனி தொடங்கிச்சோ அப்போதே பிரச்சனைகள்னு கடந்து வந்தீங்க. பல்வேறு விதமான இழப்புகளை சந்தித்து இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி முன்னேற்றங்கள் உங்களால் அடைய முடியணுன்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு இருந்துமே உங்கள் முயற்சிகள் எல்லாமே 199% ஒர்க் அவுட் ஆகுது. கடைசி 1% ட்ராப் ஆகுது. அது மீதி 99ஐயும் போல்டாக்கி நிற்கக்கூடிய நிலை உண்டாக்குது. அப்போ ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி ஒவ்வொரு முறையும் தடைகள் உண்டாக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாகிறீங்க. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் ப்ளஸ் குரு பகவானோட இணைந்து குருமங்கள அமைப்பு 7ஆம் வீட்டில் அமைந்து ரிஷபராசியில் அமைஞ்சு, அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் குரு பகவானும் நேரடியாக உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆற்றலும் ஒரு வேகமும் ஒரு பயபக்தியும் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் முடியல, என்னால் செய்ய முடியல, நான் இந்த வேலையில் இறங்கி எனக்கு எல்லாமே பிளாக் ஆகி நிற்கிறேன், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு என்னால் இந்த வேலையை முடிக்க முடியலன்ற எப்பேற்பட்ட வேலைப்பாடுகளும் முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஏன்னா இந்த அமைப்பை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே புரியும். ஏன்னா இந்த கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி உண்டாக்கும். இந்த காலம் எத்தனை காலம் பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்கு இருக்கும், 45 நாட்கள் இருக்கும். வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அமைவுகள் இருக்கும். அப்போது 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ப்ளஸ் செவ்வாயினுடைய பார்வை, அந்த செவ்வாய் பார்வை முதல்ல விழக்கூடிய இடமே உங்களுடைய 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் அந்த வீட்டில் விழுது. அப்போது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் கேந்திர ஸ்தானத்தில் நின்று கேந்திர சம்மந்தப்பட்ட 10ஆம் உங்கள் தொழில், உங்களுடைய வேலை சார்ந்த இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க போகுது. இத்தனை காலம் யாரெல்லாம் இடைஞ்சலாக உங்களுக்கு இருந்தாங்களோ அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் விலக போகுது. ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. ஏன்னா வேலையில் சில செய்யாத சிக்கல்களுக்கு பாதிக்கப்பட்டு சில டாக்குமெண்ட் பிரச்சனை, சில பல்வேறு விதமான அந்த சிக்கலிலிருந்து வெளிவரத்துக்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய சாதுர்த்தியத்தினால நீங்கள் சரி செய்ய போகிறீங்க இந்த காலகட்டங்களில். அப்போது வேலை சார்ந்த 10ஆம் வீட்டில் இந்த செவ்வாய் பார்வை விழும்பொழுது, குறிப்பாக செவ்வாய் யாருக்கு உகந்தவர், சூரிய பகவான் யாருக்கு உகந்தவர்னு பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் யோகத்தை கொடுப்பார். அப்போது 100% அரசு மேன்மையில் இருக்கிறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு 100% கிடைக்க போகுது. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஒன்று, ஏற்கனவே வேலையில் சில சிக்கல்களால் எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் தடப்பட்டு போச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரொமோஷனும் இப்போ உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. இந்த குரு பார்வை ப்ளஸ் இந்த செவ்வாயோடு இணைஞ்சி பார்க்கக்கூடிய இந்த 10ஆம் வீட்டுக்கு அவ்வளோ பலம் கிடைக்கும். நீங்கள் புதுசாக வேலை தேடுறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான உகந்த காலம். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறேன், அதற்குண்டான பரீட்சையோ அதற்குண்டான தேர்வோ நான்
என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறேன்னு நினச்சிங்கன்னா இது அதற்குரிய ஒரு காலமாக இருக்கும். அப்போது இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது. திடீர் நட்புகளால் ஒரு பெரிய டேர்னிங் உண்டாகும். பெரிய பெரிய ஆளுங்களுடைய ஒரு லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் சில ப்ராஜெக்ட் அழகாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பாக பூமி, அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் அமைப்புகள், கட்டிடத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கட்டிட தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மனை வீடு கட்டமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் ஜாக்பாட். இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு வேலையை கிளிக் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா அங்கேருந்து இன்னும் 4-5 வேலைகளை ஓகே பண்ணிவிடுவீங்க. நீங்கள் தயாராக இருக்கணும். அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அழகாக முடிக்கிறதுக்கு. ஏற்கனவே முடிக்க முடியலையேன்னு தடுமாடிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் கூட உங்களுக்கு கரெக்டான ஆளுங்க அமைஞ்சு அதை முடித்து கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவீங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வேலை மட்டும் இல்லை, ஏற்கனவே இருந்த வேலையை நம்ம விட்டுட்டு தொழில் சார்ந்து ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உகந்த காலம். தொழிலை ஆரம்பிச்சிடுவீங்க. தொழில் ரீதியில் பல்வேறு விதமான சரிவுகளையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி நஷ்டங்களுக்கு ஆளாகி இன்றைக்கி கடன் சுமைகளுக்கு கையாண்டு இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் நான் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகள் அழகாக சரி செய்து நீங்கள் கடனை கட்டி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே தனஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதியும் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆசைகள் நிறைவேறும், அதிர்ஷ்டங்கள் கைகூடும், உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சதை முடிப்பீங்க, தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் பெருகும். அந்த அமைப்புகள் உங்களுக்கு இந்த இடத்துல உண்டாக போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக குரு பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது. அப்போது உங்களுக்கு குரு யார்? குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்திற்கு தேவையான செல்வாக்கு கிடைக்க போகுது. குடும்பத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதி விழும்பொழுது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா பஞ்சமாதிபதியும் லாபஸ்தானத்தில் விழுது. அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது. பிள்ளைகளுக்கு பார்த்து நான் திருமணம் செஞ்சேன், ரொம்ப விசாரித்து பண்ணேன், ஆனால் இன்றைக்கி அவங்க வாழ்க்கை டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளாயிட்டாங்கன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாக, சரி ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த மேன்மைகள் கிடைக்கும். வேலை சார்ந்த வாய்ப்புகள் உண்டாகும். 100% உங்களுடைய பேச்சை மீறி அவங்க ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒரு முடிவுகளில் இருக்கிறவங்க கூட உங்கள் பேச்சு உங்கள் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாகும். புத்திரபாகியமே ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்கலைங்க, என்னன்னே தெரியல நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்குங்க. ஏன்னா பஞ்சமாதிபதி குருவே உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்கிறார். அடுத்தது முதல்ல அவர் பார்க்குற இடம் செவ்வாய் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்த்துட்டாரு. குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்புறம் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசியவே பார்க்குறாங்க. அப்போ புத்திரபாகியம் கிடைக்க போகுது, அதில் மாற்றம் இல்லை. அடுத்தது பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த பாதிப்புகள் நீங்கும். அதை வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. ரொம்ப நாளாக பூமி ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது இந்த காலகட்டங்களில் பேசி சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் உங்கள் தந்தை வழி சொத்துக்களாக இருந்தால் 100% ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும். தந்தையால் உங்களுக்கு ஒரு சலிப்பு சங்கடங்கள் இருந்தால் அந்த வெறுப்பு வேதனைகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அடுத்தது உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் 7ஆம் வீட்டில் இருந்து குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்ப விதமான திருமண தடைகளும் மன அழுத்தங்களும் சந்தித்த உங்களுக்கு அந்த திருமண மேன்மைகள் இப்போ உண்டாக போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. ஏற்கனவே மருத்துவ சார்ந்த செலவுகள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் 6ஆம் இடத்துல இருந்த குருவால் குடும்ப ரீதியில் சில விபத்துகளும் சில பிரச்சனைகளும் சில சிக்கல்களும் சார்ந்து வந்த உங்களுக்கு அதில் ஒரு ரிலீஃப், ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆம் அமைப்பில் செவ்வாய் பகவான் இப்போது உங்கள் ராசியை செவ்வாய் வீட்டையே விருச்சிகத்தை பார்த்து குரு ப்ளஸ் செவ்வாயோடு இணைந்து உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு. 4ஆம் அமைப்பாக செவ்வாய் குரு பகவானது வீடு உங்களுடைய குடும்பஸ்தானத்தையே பார்க்குறாங்க. அப்போது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. அதுவும் 7ஆம் வீட்டில் குருவும் செவ்வாய் இணைந்து நிற்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக வாழ போகிறீங்க. 3வது நபர்களால் தேவையில்லாத உங்களுடைய சொந்த பந்தங்களால் நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய பேச்சு உங்கள் பிள்ளைகளுடைய பேச்சு கேட்காம அவங்களுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பார்த்து செஞ்சு கடைசியில் அவங்க உங்களை குற்றவாளியாக்கி நிறுத்தியிருப்பாங்க. இப்போது நம்ம
வீட்டில் மனைவி குடும்பத்தார் சொன்னது தான் சரியாக போச்சு என்ற அளவுக்கு பல்வேறு விதமான சொந்த பந்தங்கள் ரீதியில் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதே போல் மனைவி கணவன் சார்ந்த விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம சில நேரங்களில் அதற்குரிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த நேரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றிணைந்து நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறீங்க. கொடுக்கல் வாங்கல்ன்றது உங்களை பொறுத்தவரையிலையும் தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாங்கின இடத்துல கரெக்டாக கொடுக்கணும், கொடுத்த இடத்துல கரெக்டாக நம்ம வாங்கணும்னு நினச்சி பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணவங்க நீங்கள். ஆனால் கொஞ்சம் காலமாக எல்லாமே நம்பிக்கை துரோகங்களாக இருந்ததுனால அது எதுவுமே உங்கள் கைக்கு வரலை. நீங்கள் வாங்கின இடத்துலையும் கட்ட முடியாத அளவுக்கு இனம் புரியாத பயம், பதட்டம், குழப்பத்தோடு இருந்தீங்க. அந்த குழப்பங்களை விட்டு மீண்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு பரிபூர்ணமாக உங்கள் பிரச்சனைகள் தீரப்போகுது. வெளிநாடு, வெளி வாய்ப்புகள் சார்ந்த அமைப்புகள் உண்டாக போகுது. வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான பொற்காலம். முயற்சியை பலப்படுத்தினால் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மாபெரும் யோகத்தை அளிக்கும். 5வது குரு 9ஆம் பார்வையா உங்களது 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ தைரியம், துணிச்சல், நினைச்சதை முடிப்பீங்க. வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு இடம் அது. சகாயம், சப்போர்ட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சொந்த பந்தமே திடீர்னு உங்களை தேடி வந்து ஒரு நட்புகளால் நானாச்சு இது செய் இதை பண்ணுன்ட்டு கைகூடி உங்களுக்கு ஒரு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும். இந்த கோச்சார பலன்கள் இன்னுமே உங்களுக்கு திசாபுத்திகள் பலமாக இருந்து உங்களுக்கு யோககாரகனுடைய திசை யோகாதிபதியாக இருந்து அந்த திசை நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சி கிடைக்கும். இந்த கிரகங்கள் குருவும் செவ்வாயும் அஷ்டவர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றது பொறுத்து இன்னுமே மேன்மைகள் கிடைக்கும். அப்படி அவர்கள் 4க்கு மேலே 5, 6, 7 இருந்துட்டா இது உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டத்திற்குரிய காலமாக இருக்கும். அதனால் கால நேரங்களை சரியாக பயன்படுத்தி ஒரு நல்ல மேன்மையான வளர்ச்சிகளை அடைவீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைவுகளும், குறிப்பாக பூமி வீடு கட்டக்கூடிய யோகங்கள், பல பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் மனசில் பயம் இருக்குது, நம்ம கரெக்டாக கட்டி முடிச்சிருவோம். கண்டிப்பாக கட்டி முடிச்சிருவீங்க. புதுசாக தொழில் மட்டுமல்ல, புது புது முயற்சிகளில் இறங்கி வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு உண்டான பொன்னான காலம். அதனால் பயன்படுத்திக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் திசாபுத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றது ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.